சாட்டர்டே வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு நாள் தான் கோபம் வருது. அவங்க அம்மா அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறாங்க. கண்டிப்பா நானிக்கு வந்து நானி கேங் லீடரு, அதுவும் விவேக் சார் தான் எடுத்தாரு. விவேக் ஆத்திரையா சாரோட டைரக்ஷன் எல்லாமே மேக்கிங்கு எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம தமிழ் ஆளுங்க வந்து நம்ம நடிகர்களை தான் கொண்டாடுவோம். ஆனா இந்த நானி வந்து நம்ம எல்லாருக்குமே சொந்தக்காரரு. ஏன்னா அவரு நடிச்ச நானி அந்த ஈயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை கொடுத்துச்சு. நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல ஓடலைன்னா கூட அவங்க ஆந்திரால இன்னைக்கு நேச்சுரல் நடிகர்கள் வந்து பயங்கரமா காலையில வீடியோ எடுத்து அனுப்புறாங்க, பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. படம் ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பரா போயிடுச்சு. ரெண்டாவது பார்ட் கொஞ்சம், ஏன்னா 3 மணி நேரம் படம், 3 மணி நேரம்னா நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா. லாஸ்ட் 10 நிமிஷம் அப்படியே மிரட்டி எடுத்திருக்காரு. ஏன்னா கோகுலபாலன்னு ஒரு ஊர் வந்து அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஊரை வந்து காப்பாத்துறதுக்கு சாட்டர்டே சூர்யா வந்து காப்பாத்தி கொடுக்குறாரு. அதுதான் கண்டென்ட். ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கு. ஆக்ஷன் செம்மையா இருக்குது. மியூசிக் ஐயோ செம்மையா பண்ணிருக்கிறாங்க. நம்ம அனிருத் மாதிரி மியூசிக் வந்து அமைச்சிருக்கிறாரு. நடிப்பு சூர்யா அதான் இரு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரோம்ல. நடிப்பு அரக்கன் எங்க அண்ணனுக்காக வந்தேன். அண்ணனும் நானியும் மட்டும்தான் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க, அவங்கவுங்க கதையை கரெக்டா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். ஏதோ 100 பேரை பார்த்தோன்னே எனக்கு கப்புன்னு ஆகி போயிடுச்சு. பார்க்கலாம், அது நாளைக்கும் வேற ஷோ இருக்குது. இருந்தாலும் நம்ம வாழ வைக்கணுன்றதுக்காக கண்டிப்பா. ஏன்னா அடடே சுந்தரா படத்துல வந்து என் பையன் தான், நான் சின்ன வயசு நாளைக்கு வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. அந்த உப்பு தான் வந்து அக்கா வந்து இந்த படத்தை பார்க்க வந்தேன். சூப்பர், 2 பேருமே பட்டைய கலப்பிருக்காங்க. ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. வேற இந்த படத்துக்காக நீங்க உங்க சிக்னேச்சரான அரியண்ணா யார் தெரியுமா? அந்த மாதிரி இதுல ஏதாவது சொல்ல? ஆமா, நானி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளை தேடி வந்த ஞானிடா. நானி அந்த தமிழ் படத்திலேயே அவரோட பதிப்பை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. மாபெரும் வெற்றி படத்தை அடுத்தடுத்து அவங்க ஊர்ல கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம ஊர்லயும் கொடுப்பாரு. ஓகேவா. ஓகே. எஸ்ஜே சூர்யா வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வேற லெவலு, செகண்ட் ஹாஃப்லயும் பின்ன எடுத்துட்டாரு. மியூசிக்கு அதை விட சூப்பர். அவங்க போலீஸ் ரோல் செட் ஆகல, இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 10க்கு 8 கொடுக்கலாம், செகண்ட் ஹாஃப் 6 தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நானியோட ஆக்டிங்லாம் எப்படி? நானியோட ஆக்டிங் சொல்ல வேணாம், எப்பயுமே நல்லா தான் இருக்கு. படம் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டப்பிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி யார் சொன்னா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. கிளைமேக்ஸ் வந்து ஸ்டோரி லைன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்கு. எனக்கு என் ஒப்பீனியன் படி எந்த ஒரு லேக் எதுவுமே ஃபீல் ஆகல. ஸ்டோரி லைனே ஓல்ட் டெம்ப்ளேட்னு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதாவது எல்லா படமும் ஒரே ஸ்டோரி லைன் இருந்தாலுமே நம்ம ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்கிரீன் பிளே பில்ட் பண்றதா இது. அந்த வைஸ் ஸ்கிரீன் பிளே வைஸ் பாக்குறப்ப படம் சூப்பரா இருக்கு. அடடா சுந்தரா அதே டேரக்டர் தான். அது வந்து ஒரு அடடே சுந்தரா பார்த்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா பாக்குறப்ப எப்படி சொல்றது, இப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படம் வந்தப்ப நம்ம அதை செலிப்ரேட் பண்ணல யாரும். இப்ப இந்த படம் வந்து பாக்குறப்ப அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா அதை செலிப்ரேட் பண்ணணும், அன்ரேட்டட் ஆக்கிடக்கூடாது படத்தை. பிரியங்கா அருள்மோகன் பெரிய கேரக்டர் இல்லை, இவங்களை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல பெரிய கேரக்டர்னா அவங்களுக்கு என்ன ஸ்கோப் வேணுமோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுவும் அன்வான்டா தேவையில்லாத இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்களோட கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு படத்துல. அது நம்ம படத்துல ஸ்கிரீன் பிளே போக போக நம்மளுக்கு தெரியும். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜேக்ஸ் பிஜாய் ரொம்ப 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 சூப்பரா பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காரு. தமிழ் டப்பிங் டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. டைலாக்ஸ்லாம் டப்பிங் வைஸ் எந்த குறையுமே இல்லை, படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி மூவியா ஆக்ஷன் மூவியா? இல்ல காமெடி வந்து உங்களுக்கு இருக்காது, பட் ஒரு கண்டென்ட் ஸ்டோரியா பாக்குறப்ப படம் நல்ல படம். கிளைமேக்ஸ்ல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் வந்து காமெடி எதிர்பார்த்து போக கூடாது. இவ்வளவு நாள் வந்து நானி வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் மூவியா கொடுக்குறப்ப நம்ம யாரும் அவ்வளவா அது ப்ரொமோட் பண்ணல. பட் இந்த படத்தை விட்டுறக்கூடாது, எல்லாம் பார்க்கணும், நல்ல மெசேஜ் இருக்கு. வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே, சூர்யா சாட்டர்டேனா என்ன சொல்றீங்க? சூர்யா சாட்டர்டேனா அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து எல்லா வீக் ஒரு ரீசன் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு மட்டும் நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவன் வந்து சாட்டர்டே வந்து சண்டை போடுறாங்க. அவனுக்கு வந்து ரீசன் இருக்கிறதுனால சாட்டர்டே தான் கிடைக்கும். அன்னைக்கு வந்து அவன் சண்டை போடுறான். ஆனா அவனுக்கு கொஞ்ச நாள் அது வந்து அவங்க வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும் அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். திரும்ப அவங்க அப்பா சொல்றதுனால கண்டினியூ பண்றான். அதுதான் ஸ்டோரி. மற்றபடி ஓவரால் ஆக்டிங் எல்லாம் வேற லெவல். சூர்யா ஆக்டிங் எப்படி?
நெக்ஸ்ட் சூர்யா ஆக்டிங் எப்பவும் போல ஓவரால் வெரி குட். டப்பிங் தமிழ்ல எப்படி இருக்கு? ஆக்சுவலா தமிழ் மூவி மாதிரி தான் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. டப்பிங் மாதிரியே தெரியல அது ஆக்சுவலா. அதனால இருந்துச்சு. ஓவரால் ஒர்த் வந்து 10க்கு 9.5 கொடுத்தேன். வேற இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நானியை கம்பேர் பண்ணும்போது விஜய் சூர்யா ரொம்ப நல்லா அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரோட காம்போ வேற லெவல்ல. அவங்களோட ஆக்டிங் எப்படி? அவங்க எப்பவும் போல நீட்டா எலகண்டா வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. 9.8. ஃபன் ஃபுல்லா ஒரு ஃபைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரோட சில இடத்துல எப்பயுமே ஃபன் பண்ணுவார்ல, அது நல்லா இருந்துச்சு. ஓகே, சூர்யா சாட்டர்டேனா என்ன சொல்ல வர்றாங்க? ஆக்சுவலா படத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது விரும்புறேன். ஸோ படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு கமெண்ட். ஓகே, பிரியங்கா மோகன் அவங்களோட போர்ஷன் இதுல கரெக்டா இருந்துச்சு. வேஸ்ட்லாம் எதுவும் ஆகல. கொஞ்சம் இந்த சீன்ல மட்டும் லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். பட் மற்றபடி ஓகே தான் ப்ரோ. 2 hours 50 minutes படம் சொல்றாங்களே, எங்கேயுமே போர் அடிக்கலீங்க? இல்ல ப்ரோ, செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லாஸ்ட் டைம் அந்த இன்டர்மிஷன் போடும்போது சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த மாசத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் அப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்லதா நாளைக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் சூப்பரா இருக்கு. அந்த எஸ்ஜே சூர்யா காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. அவர் ஃபன் ஃபுல்லா அவர் எப்பயுமே பழைய ஆக்டிங்கோட இப்ப இருக்க ஆக்டிங் வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் இதுல எப்படி இருந்தது? கரெக்டா இருந்தது? கரெக்டா. ஓகே, ஃபைட்டிங் மியூசிக் இதெல்லாம் எப்படி இருந்தது? நான் அதுதான் ப்ரோ தீம் சாங் வைக்கலான்னு இருக்கேன். ரிங் டோனா வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த தீம் சாங் மட்டும் காமெடி எதுவும் காமெடி இல்லை. ஒரு 40% சொல்லலாம் காமெடி, 60% வந்து ஆக்ஷன். சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் வந்து தமிழ்ல பார்த்தேன். நானி பர்ஃபார்மன்ஸும் எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸும் ரெண்டு பேரும் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க ப்ரோ. அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே செமையா பண்ணிருக்காங்க. ஆனா படம் கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கு. 3 மணி நேரம் படம் உட்காந்து பார்க்க மாதிரி இருக்கு. பிரியங்கா மோகன் கொடுத்த ரோல் நீட்டா பண்ணிட்டாங்க. மத்தபடி படம் சூப்பரா தான். சூர்யா சாட்டர்டேனா என்ன? அதுவா ப்ரோ, அது ஒரு பிளாஷ்பேக். நான் 10 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் பிளாஷ்பேக்கை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்து அவ்வளோ சாட்டர்டே மட்டும் தான் அவர் அடிப்பாரு. கோவம் வந்து அடிப்பாரு, அவ்வளவுதான். சிம்பிளா அவ்வளவுதான். ஓகே ஓகே. படம் 2 hours 50 minutes சொல்றாங்களே, எங்கேயுமே லேக் ஆகலையா? கொஞ்சம் அங்கங்க லேகா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அங்கங்க லேகா இருக்கிற மாதிரி தோணுது சென்டிமெண்ட் போர்ஷன்லாம். ஆனா படம் வந்து ஸ்கிரீன் நல்லா இருக்கனால அவ்வளவு தெரியல. சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் லேக் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் அவ்வளவா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருக்கு. ஆனா கரெக்டா தான் இருக்கு. படத்துல பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி லென்த் பிரச்சனை இல்ல. தமிழ் டப்பிங் எப்படி இதுல இருந்து? தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே. சூர்யா சாட்டர்டேன்னு சொல்றாங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் வச்சிருக்காங்க? அதான் ப்ரோ சொன்னேன். அவர் வந்து சாட்டர்டே மட்டும்தான் இந்த கோவம் வரவங்க அடிப்பாரு. ஏன்னா அவங்க அம்மா சத்தியம் வாங்கிருப்பாரு, அவ்வளவுதான். நல்ல கான்செப்ட். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருந்துச்சு. ஃபைட்டிங் அண்ட் மியூசிக் எப்படி இருந்தது? ஃபைட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்கும் ஏர்ல. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் செமையா இருந்துச்சு. ஓவரால் ஒர்த் வாட்சிங். வாட்சிங். உங்க ரேட்டிங்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க? 4.5 கொடுப்பேன். ஓகே, 5. ஆமா, 5க்கு 4.5 கொடுப்பேன்.